இருக்கிறதுலேயே கேவலமான ஆட்சி, இருக்கிறதுலேயே கேவலமான ஆட்சி. தமிழகம், நம்ம தமிழ்நாடு நாசமாக போச்சு. இதுதான் உண்மை. இந்த 5 வருடம் வந்து ஸ்டாலின் ஒருத்தர் வாயில தான் வந்து விடியல் ஆட்சின்னு வந்தது. ஆனால் 8 கோடி மக்களுக்கும் அது வந்து இருண்ட காலம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரமே பறிக்கப்பட்டுடுச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே வாயில் வடை சுடுறான்றாங்க. இவங்க வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் வந்து சோலாபுரின்னுவாங்க. அந்த சோலாபுரியை இவங்க வாயில் சொல்கிறாங்க. இப்போது என்னென்னா நம்ம 2 வயசு பெண்கள் இருந்து 70 வயது முதியவர்கள் வரைக்கும் அவங்களுடைய கர்ப்புக்கே இது இல்லை, ஊர்ஜிதனம் இல்லை. ஏன்னா சூறையாடுறது மொத்தமும் திராவிட கட்சி ஆட்கள் தான். அவங்களெல்லாம் அவங்க மேலே கேஸ் எடுக்க முடியல. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் ஏன் ஆள், அதனால் எங்களெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியல அப்படின்றாங்க. இதனால மக்களுடைய நலன் பாதிக்குது அப்படின்னு கேட்டால் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை கிடையாது. 1000 ரூபா கொடுத்தா எனக்கு ஓட்டு போட போகிறாங்க, 500 ரூபா கொடுத்தா எனக்கு ஓட்டு போட போகிறாங்க, 2000 ரூபா கொடுத்தா என் பிள்ளைய வந்து அவன் மினிஸ்டர் போஸ்டிங் அனுப்ப போகிறாங்க. தமிழக மக்கள் இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு திமுகவுடைய பிரமுகர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, நம்முடைய சென்னை சிட்டி பக்கம் செயின் சார்ஜ் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செயின் அடிச்சுட்டு போயிட்டு அது என்னென்னா ஐம்பொன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அந்த லேடியை ஒரு அறை விட்டு போகிறான். இந்த தைரியம் எங்கேருந்து வருது? நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் கொண்டதுனா, போலீஸ் காவல்துறை வந்து என்னுடைய கரத்தில் இரும்பு கரம் கொண்டு நான் வச்சிருக்கிறேன், என்னுடைய சர்வாதிகாரத்துக்கு கீழே என்னுடைய காவல்துறை இருக்குன்னாரு. இந்த ஒரு காரணத்தினால தான் திருட போனவன் நகை போலின்னு தெரிஞ்சு வந்து திரும்பி அந்த லேடியை 8 வச்சுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ சுதந்திரமாக செயல்படுறாங்க. இதுதான் இவங்களுடைய 5 ஆண்டு காலத்தினுடைய சாதனைகள். இது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஊழல். இந்த ஊழல் வந்து அவங்கள அடிப்படையாக அந்த 60 ஆண்டு காலமாக அவங்களுக்கு வந்து வம்சா வழியாக வந்தது. இதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் பண்ணிட்டு இருந்தார், இப்போ ஸ்டாலின் பண்ணுறாரு. என்ன கலைஞர் நாசுக்காக பண்ணார், ஸ்டாலின் பண்ணிவிட்டு தெரியாமல் மாட்டிக்கினார், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. இப்போ 5000 ஒரு தமிழக மக்கள் குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபா போட்டாங்க. இந்த நிதி எங்கேருந்து வந்து தெரியுங்களா? இந்த நிதி எங்கேருந்து வந்து மக்கள் கேள்வி கேட்டால் அவங்கள பிளாக் பண்ணுறது. இந்த நிதி எல்லாமே முறையாக பழங்குடியினருக்கு போய் சேர வேண்டிய நிதி. அதில் ஒதுக்கப்பட்ட 6500 கோடி இந்த 5 ஆண்டு காலமாக பழங்குடியினர் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 6500 கோடி அந்த நிதியை வந்து அவங்க தரலை. இந்த பிரச்சனை இல்லைன்னா அந்த 6500 கோடி நம்ம டிஎம்கே பிரமுகர் வீட்டில் போய் கருப்பணமாக பதுங்கி இருக்கும். ஆனால் நம்ம ஜெயிச்சாகணும். அடுத்த வாட்டி 6500 கோடி இழந்தோம்னா அடுத்து 10000 கோடி சம்பாதிக்கலான்ற தைரியத்தில் இந்த 6500 கோடியை 5000 ரூபாய் வீதம் ஒரு குடும்ப அட்டைக்கும் வழங்கினாங்க. மற்ற எதுக்குமே பணம் இல்லைன்னு சொல்கிற திமுக அரசு அப்பாவுடைய பேனா வைக்கிறதுக்கு பணம் கிடைக்குது, செலவு வைக்கிறதுக்கு பேனா கிடைக்குது. இதுக்கெல்லாம் பணம் கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குது அப்போ இந்த பணம்லாம்? நம்மளுடைய பொதுமக்கள் அனைவரும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க.